ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்து கிச்சன். இன்றைக்கி நம்ம சித்து கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை தீபத்தன்னைக்கு நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அது தாங்க நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் விளக்கு முன்னாடி நாளே, அதாவது வியாழக்கிழமையே விளக்கு விற்றுக்கிட்டு வந்தாங்க. அன்றைக்கி மழை அதிகமாக இருந்ததுனால நான் எந்த வீடியோவும் நான் எடுக்கலைங்க. வாங்கினதையும் நான் வீடியோ எடுக்கலை. விளக்கு தண்ணியில் நான் ஊற வச்சதையும் நான் வீடியோ எடுக்கலைங்க. இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் மறுநாள் வியாழக்கிழமை ஊற வச்சுட்டு வெள்ளிக்கிழமை எடுத்து விளக்கு எல்லாத்தையுமே நான் சுத்தம் பண்ணி ஊற வச்ச விளக்கு எல்லாத்தையுமே காய வைக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. ஏன்னா மழை, பயங்கர மழை. வெள்ளிக்கிழமை தான் மழையே விட்டுச்சு. கார்த்திகை தீபத்து அன்னைக்கு தான் மழை விட்டுச்சு. இருந்தாலும் காற்றுலாம் ரொம்பவே அதிகமாக காற்று அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அதனால் நான் விளக்கு எல்லாத்தையுமே நான் சுத்தமாக, பழைய விளக்கு புது விளக்கு எல்லாத்தையுமே நான் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு நான் காய வச்சுட்டு மறுபடியும் வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காய வச்சுட்டேங்க. இப்போ நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து யூஸ் பண்ணுற விளக்கு பாதி உடஞ்சிருச்சு. பாதி 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே 5, 4, 3, 2 அந்த மாதிரி வருஷ கணக்கில் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் வச்சுருந்தேன். புதுசாகவும் நான் விளக்கு வாங்கினேங்க. அந்த பெரிய 2 விளக்கு இருக்கு இல்லையா, அது புதுசாக நான் வாங்கினது. மீதி இருக்கிற விளக்குங்களும் நான் ஒரு 20 விளக்கு கிட்ட, 25 விளக்கு நான் புதுசாக வாங்கினேங்க. வாங்கி எல்லாத்தையுமே ஒன்றாவே நான் ஊற வச்சுட்டேன். பழைய விளக்க கம்மியாக நேரம் ஊற வைக்கணும், புது விளக்க அதிக நேரம் ஊற வைக்கணும். எதுக்கு நம்ம தனித்தனியாக ஊற வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரே பக்கெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு அந்த வேலைகள் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு நான் உள்ளே போயிட்டு நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வெளியில் எங்கள் வீட்டுக்கார் எல்லாமே எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாருங்க. விளக்குக்கு எல்லா விளக்குக்கும் பொட்டு வைக்கிற வேலை எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டாரு. நான் உள்ளே சமைக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் நான் சமைக்கிறது நான் எதையுமே நான் வீடியோ எடுக்கலைங்க. வீட்டில் இருக்கிறது ஒரு ஃபோன் தான். ஒரு ஃபோன் உடஞ்சிடுச்சு, அவருடைய ஃபோன். அதனால் நான் இந்த விளக்குங்களுக்கு பொட்டு வைக்கிற வீடியோ மட்டும் நான் எடுத்தாச்சு. உள்ளே நான் சமைக்கிற வீடியோ எதுவுமே என்னால் எடுக்க முடியல. அதுவும் பாப்பாவை வச்சுக்கிட்டு என்னால் சரியாக வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்க முடியலங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கார் இது பண்ணுறது என் பையன் எடுத்துட்டான். சரி, நான் பாப்பாவை வச்சுக்கிட்டே நான் கடகடன்னு நான் உள்ளே என் வேலையை நான் முடிச்சிடுவேன் சொல்லிட்டு நான் உள்ளே வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இவர் வெளியில் எல்லா விளக்குக்குமே இவர் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக வச்சுட்டாரு. நான் பூஜை பாத்திரம் தேய்ச்சி அது ஒரு பக்கம் தொடச்சி வச்சுட்டேங்க. நான் பூஜை பாத்திரத்துக்கு பொட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சமைக்கிற வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. எங்கள் வீட்டுக்கார் வெளியில் பொட்டு எல்லாமே வச்சு முடிச்சுட்டு அகல் விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக அடுக்கிட்டாரு. நான் உள் வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு நான் பூஜை பாத்திரத்துக்கு எல்லாத்துக்குமே நான் பொட்டு வச்சு நான் அடுக்கிட்டேங்க. அடுக்கி முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு எங்கள் வீட்டில். இப்போது பூஜை பாத்திரத்துக்கு பொட்டு வச்சு அடுக்கிட்டு இப்போ அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றணும். மீதி எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த அந்த வேலைகளே நான் சாயங்காலம் 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா பாப்பா வச்சுட்டு என்னால் வேலை சரியாக செய்யவே முடியல. பாப்பா அப்பப்போ அழுதுட்டு இருக்காங்க. அதனால் அப்பப்போ பாப்பாவையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும் இல்லையா. டைம் அப்படியே போயிடுச்சு. 6 மணி 5:45 ஆயிடுச்சு. ஏன்னா இப்போது இந்த டைமுக்கு ஒரு 2, 3 மாதத்துக்கு அப்படி தானே இருக்கும். 5:45, 5:30க்கெலாம் இருட்ட ஆரம்பிச்சிரும். சீக்கிரம் பொழுதும் விடியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ 5:45 அந்த மாதிரி தான் ஆகுது. அதுக்குள்ளவே இருட்டிடுச்சு. இந்த எண்ணெய் ஊற்றுற வேலையை இந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போடுறதும் அந்த வேலையும் எங்கள் வீட்டுக்காரே பார்த்துட்டாருங்க. நான் திரி மட்டும் எடுத்து நல்லா அது கடையில் வாங்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நம்ம திரிச்சு போட்டால் தான் அது நல்லா எரியும். அதனால் அந்த திரியை திரிச்சு கொடுக்குறது எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் எல்லா விளக்குக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருந்தார். நானும் கூட சேர்ந்து எண்ணெய் ஊற்றி எல்லா விளக்குக்கும் நான் திரி போட்டு வச்சாச்சுங்க. வச்சுட்டு மீதி இருக்கிற வேலை எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
அதுலயும் எங்க வீட்டுக்கார் வந்து எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாருங்க. வேலைக்கு போயிட்டா மட்டும் தான் எல்லா வேலையும் நானே செய்ற மாரி இருக்கும். அதுலயும் அவங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு பாதி வேலை முடிச்சு வச்சுட்டு தான் போவாங்க. போ அப்படியே வீட்ல இருக்கா மாதிரி இருந்தா, எனக்கு எல்லா வேலையும் அவங்களே செஞ்சு குடுத்துருவாங்க. கூட மாட இருந்து எல்லா வேலையுமே செய்வாங்க. எனக்கு அதுல வந்து ஒரு குறையும் அவர சொல்ல முடியாதுங்க. எல்லா வேலையுமே எனக்கு செய்யறதுக்கு ஆள் இருக்கு. என் பையனும் செய்வான். நாங்க 3 பேரும் சேர்ந்து செய்யறதுனால எனக்கு டயர்ட் இல்லாம நான் செஞ்சுருவேன். இந்த விளக்குக்கு திரி போட்டு எண்ணெய் ஊத்தி இந்த வேலை நாங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சதுனால டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. இங்க வேற நாங்க பீச் சைடுல இருக்கிறதுனால பயங்கர காத்து. சுத்தமா விளக்கு எதுவுமே நிக்கவே இல்ல. எல்லாமே அணைஞ்சு அணைஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு எல்லாமே நாங்க ஏத்துனோம். நானு, என் பையன், எங்க வீட்டுக்காரர் 3 பேரும் சேர்ந்து ஃபுல்லாவே எல்லா வேலைக்கும் நல்லபடியா ஏத்தி முடிச்சுட்டு, அ சரி வெளியில அதாவது வாசல்ல வெளியில வந்து கோலத்துல வந்து விளக்கு வைக்கணும் இல்லையா? வெளியில வைக்கலான்னு பார்த்தா காத்துல விளக்கு நிக்கவே இல்ல. நாங்களும் எப்படி எப்படியோ அந்த விளக்கு கூட சண்டை போட்டு எப்படியோ ஒரு வழியா நாங்க இருக்கிற இங்கேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சுத்தமா விளக்கு நிக்கவே இல்ல. வீட்டுக்குள்ள அதாவது காம்பவுண்ட்குள்ள நாங்க ஏத்திட்டு இருக்கோம். அதுவே விளக்கு நிக்கல. ஆமா. காம்பவுண்ட்க்கு வெளியில அதாவது ரோட்ல கோலம் போட்டு அதில ஏத்தலான்னா, சுத்தமா விளக்கு நிக்கவே இல்லங்க. நான் என்ன செஞ்சேன், சரி வெளியில போய் ரோட்ல கோலம் போட்டாச்சு. இருந்தாலும் வெளியில நிக்கல. எனக்கு ஒரு ஆசை கோலத்தில அழகா விளக்கு வந்து எல்லாத்தையுமே அகல் விளக்கு எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் என்ன செஞ்சேன், உள்ளவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அழகா சின்னதா ஒரு கோலம் போட்டு, நான் அதில விளக்கு வந்து நம்ம அழகா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் உள்ளவே வந்து நான் கோலம் போட ஆரம்பிச்சுட்டேங்க. உள்ளவே வந்து வீடியோல சரியா தெரியுதா என்னன்னு தெரியல. அதுவே காத்துல கோலமாவு எல்லாமே பறந்துகிட்டே இருக்கு. சுத்தமா என்னால கோலம் போடவே முடியல. பீச் சைடுல இருக்கிறதுனால ஃபுல்லாவே 1 வருஷம் கூட எங்களால அழகா அ வந்து இந்த தீபத்துக்கு வந்து தீபம் ஏத்தவே முடியாது. இதே மாதிரி தான் அணைஞ்சு அணைஞ்சு போயிடும். ஒண்ணு காத்துல நிக்காது. கோலம் கூட ஒழுங்கா போட முடியாது. ஏதோ ஒரு இதுல வந்து இந்த வாசல்ல அதாவது காம்பவுண்ட்க்குள்ள இருக்க வாசல்ல வந்து நான் கோலம் போட்டு, நானும் அழகா அகல் விளக்கு ஏத்தி வச்சுட்டேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து கோலம் போட்டிருக்கேன். அந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சு. எப்படின்னா, அழகா நான் வந்து உள்ளார கோலம் போட்டு, எனக்கு எனக்கு நான் எப்படி இந்த மாரி தான் நான் வந்து ரோட்ல வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ரோட்ல வைக்க முடியல. அழகா இருந்திருக்கும். எல்லாரும் பார்க்குறவங்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ரோட்ல என்னால கோலம் போட்டு வைக்க முடியாததுனால, நான் உள்ள இந்த மாதிரி கோலம் போட்டு, ஆனா யாரும் பார்க்கல. ஏன்னா உள்ள வந்து யாரும் பார்க்க முடியாதுல்ல. அதனால நான் உள்ளவே எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வீட்ல வந்து அங்கங்க மட்டும் வச்சாச்சு. ஏன்னா குழந்தை இருக்கிற வீடு ஃபுல்லாவே வைக்க முடியாது. சரி இருந்தாலும் நான் வந்து வெளியில ஒரு விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போம்போதே வந்து காத்துல அணைஞ்சிடுச்சு. சுத்தமா காத்து நிக்கவே இல்ல. ஆ பயங்கர காத்து அடிச்சுட்டே இருந்துச்சு. வெளியிலயும் நானும் வத்தி பெட்டி வச்சு நானும் விளக்கு ஏத்தி ஏத்தி பார்த்தேன். என்னால ஏத்தவே முடியல. சரி இதுக்கப்புறம் முடியாது நம்பளால அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளவே எடுத்துட்டு வந்துட்டேங்க. அந்த விளக்க வந்து உள்ள எடுத்துட்டு வந்து மறுபடியும் கோலத்துக்கு கீழ வந்து வச்சு அந்த விளக்க நான் ஏத்திட்டேன். வீட்ல வந்து வாசப்படியில 2 கிச்சன் படியில 2 அந்த மாதிரி அங்கங்க மட்டும் 2, 2 ஏத்தி வச்சுட்டு, மீதி எல்லா அகல் விளக்கையும் நான் வெளியிலேயே ஏத்தி வச்சு நானும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேங்க. மத்தபடி நான் வேற எங்கேயுமே நான் வைக்கல. ஏன்னா விளக்கு என்னதான் தண்ணீல ஊற வச்சாலும், எண்ணெய் லீக் ஆயிட்டே இருக்கு அதுக்கு. எண்ணெய் லீக் ஆகுறதுக்கு நான் கீழ வந்து பெயிண்ட்டு இல்ல நெயில் பாலிஷ் எதனா போட்டுருக்கணும். நான் எதுவுமே நான் போடல. எண்ணெய் வந்து கீழ லீக் ஆயிட்டே இருக்கு. அப்போ டைல்ஸ் பூரா ஆயிடும். குழந்தை இருக்கிற வீடு, நான் குழந்தை தூக்கிட்டு போறப்ப வழுக்கி ஏதாச்சும் விழுந்துட்டா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, நான் உள்ள அதிகமா ஏத்தி வைக்கல. நான் படையல் போட்டுட்டு இருக்கும்போதே எங்க வீட்டுக்காரர் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இப்ப தான் படையலே நான் போட்டுட்டு இருக்கேன். நான் சாம்பார் சாதம், சாப்பாடு, சாம்பார், வடை, பாயாசம், அப்பளம் இது எல்லாமே நான் சமைச்சுட்டே இருந்தேன். சமைச்சு முடிச்சுட்டு, அது எல்லாத்தையும் நான் படையல் போடுறதுக்குள்ள அவங்களும் வீடியோ எடுத்துட்டாங்க. அப்புறம் வீடியோ எடுத்தவங்கள என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. நீங்க இப்ப வீடியோ எடுத்துட்டே இருங்க. நான் படையல் போட்டு நான் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் படையல் போட்டு நல்லபடியா கார்த்திகை தீபம் நாங்க வந்து கும்பிட்டு முடிச்சுட்டோங்க.
நான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு நான் எங்கள் வீட்டு வாசலில் நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது, நான் அந்த கோலத்தில் ஏற்றின தீபம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து ஒவ்வொன்றா நான் வந்து என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் எடுத்த வீடியோக்களில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோக்களில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அதை திருத்திக்க பார்க்குறேன். நல்லபடியாக கார்த்திகை தீபம் கொண்டாடி முடிச்சாச்சு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.